வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டேச்சா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. எதுக்காக இந்த பதிவுனா, இந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு போட்டேன். எல்லோரும் ஷாக்காகி பார்க்காதீங்க. எங்கள் அண்ணன் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா அம்மா கூட அவ்வளோக்கா என்னை வளர்க்கலை. எங்கள் அண்ணன் தலையெடுத்து எங்கள் அண்ணன் கார வேலை செஞ்சு தான் என்னை காப்பாற்றுக்குது. எங்கள் அண்ணன் கார வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சுது, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. எங்கள் அப்பா அவ்வளோக்கோ சம்பாரித்து எங்களை காப்பாற்றினாங்க சின்ன வயசில். எங்கள் அண்ணன் பெருசாக பார்த்தா எங்கள் அண்ணன் ஒரு 2 பேர் தான் என்னை படிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த யூடியூப்பில் வந்தது, இது எங்கள் சின்ன அண்ணன். இது இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்குது. ஏன்னா நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லுது. நானே அண்ணன்கிட்ட இன்ன வரையும் அண்ணன் என்கிட்ட சொல்லலை. அது ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொன்னிச்சு, அதோட சரி. அப்புறம் நான் அண்ணன் அதை சொல்ல நான் கேட்கல. இன்ன வரையும் நான் கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்ன வரையும் அண்ணன் சொன்னி நான் இது செய்யாத அப்படின்னு சொன்னாவே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு எங்கள் அண்ணன் தான் காப்பாற்றினது, என்னை படிக்க வச்சது, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் ஒரு 2 பேர் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்போ எல்லாமே எங்கள் அண்ணனும் தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அண்ணன் அந்த யூடியூப்பில் வந்தேன்னு என்கிட்ட பேச மாட்டேங்குது. இதுதான் எங்கள் அண்ணன், இது எங்கள் சின்ன அண்ணன். எங்கள் பெரிய அண்ணனை காட்டுறேன் பாருங்க. இது எங்கள் பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் பேசும், ஆனால் பெரிய அண்ணனுக்கு நான் எப்பயுமே நான் செல்லந்தான். அண்ணன் நான் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்லாது. அண்ணன் நான் சின்ன வயசில் நிறையா அடிச்சுக்குவோம். அண்ணன் என் மேலே பாசம். சின்ன அண்ணன் தான் ரொம்ப பாசம். அண்ணன் 2 பேருமே எனக்கு உசுறு. என்னென்னா இந்த யூடியூப்பில் பண்ண வேணான்னு சொல்லி அண்ணனு சொன்னாங்க. ஆனால் அண்ணனு எதுக்காக நான் செய்கிறேன்னா, அண்ணா நானே செத்துட்டாலும் நீ இதை பார்ப்பல்லண்ணா. என்னை நீ ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியும், நான் பேசுகிறத பார்க்க முடியாதுண்ணா. அதுக்கு தானே நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ எதுக்காக நான் பண்ணுறேன்னா, இப்போ இப்போ ஜெயலலிதா அம்மாலாம் நம்ம பார்த்துருக்கு, நம்ம என்ன நேரில் பார்க்குறோம், ஃபோனில் வீடியோவில் தானே பார்க்குறோம். அது மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, பழைய நடிகருங்கெல்லாம் நம்ம என்ன நேரில் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஃபோன் மூலிமா, டிவி மூலிமா தானே பார்க்குறேன். அந்த மாதிரி அண்ணா நானே இறந்துட்டாலும் நீ இந்த வீடியோவை நீ பார்ப்ப, என்ன பார்ப்ப, இந்த வீடியோவை மட்டும் இல்லை, நான் நடித்ததெல்லாம் பார்ப்பல்ல. அதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன். அண்ணன் அண்ணன் அங்கே வீட்டுக்கெலாம் போவேன். அண்ணன் மட்டும் என்கிட்ட பேச மாட்டேங்குது. அண்ணி, அம்மா, அப்பா எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணன் மட்டும் பிள்ளைங்க எல்லாம் பேசுகிறாங்க. பெரிய அண்ணனும் பேசுது. ஆனால் சின்ன அண்ணன் மட்டும் எங்கள் பிள்ளைங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறதோட சரி, என்கிட்ட பேச மாட்டேங்குது. அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி யாரும் இனிமேல் அண்ணன் சொல்கிறத கேளுங்க. யாரும் இந்த வேலை செய்ய வேணாம். நன்றிப்பா.